ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்குடல் எப்படி ஈஸியான முறையில் வீட்டிலேயே சுத்தம் செய்கிறதுன்றதை வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆட்டுக்குடல் வாங்க போகும்போது கடையில் அவங்கக்கிட்டே சொன்னீங்கன்னா அவங்க துண்டு துண்டாக கொத்துக்கறி மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு எம்டி பாத்திரத்தில் கொட்டி நல்லா 2 கையில் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ தான் அந்த கழிவுலாம் வெளியே வரும். ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஃபஸ்ட்டு தடவை அலச போகிறோம். நம்ம மொத்தம் 4லேருந்து 5 தடவை அலசணும். நீங்கள் 4 தடவை அலசும் போதே க்ளீன் ஆகிடும். அது தண்ணியை திறந்து விட்டு நல்லா அலசிக்கிங்க ரன்னிங் வாட்டரில். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணோன்னா நீங்கள் சிங்க்கு வீட்டில் சாமான் கழுவுற சிங்க்கில் பாத்திரத்தை வச்சு க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா வெளியே க்ளீன் பண்ணுறீங்கன்னா 2 பக்கெட் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அலசி ஊற்றிடலாம் வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது மாதிரி ஜலடை பாத்திரம் எடுத்துருக்கேன் தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு. இப்போ நான் அதில் கொட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அலசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை எம்டியாக 2 கை வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அந்த கழிவுலாம் வெளியே வரும். பாருங்கள், பிசைஞ்சு விட்ட பிறகு அப்புறம் தண்ணி பிடிச்சோன்னா இது மாதிரி வரும். நீங்கள் இது மாதிரி ஜலடை பாத்திரம் இல்லைன்னா அதே பாத்திரத்தில் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடலாம். நல்லா பிசைஞ்சு விடுங்க, அப்போ தான் அந்த குடலுக்குள்ளே இருக்கிற கழிவுலாம் வெளியே வரும். 2 கை வச்சு கூட நீங்கள் பிசைஞ்சு விடலாம், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது 2வது அலச போகிறோம். நீங்கள் ஜலடை பாத்திரம் இல்லைன்னா அந்த பாத்திரத்துலேயே அப்படியே தண்ணி பிடிச்சி நல்லா 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கலாம். 2வது தடவை அலசுகிறோம். பாருங்கள், நீங்கள் அலசுறதுனா 2 கை போட்டு பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கழிவுலாம் வெளியே வந்துட்டு சுத்தமான உங்களுக்கு போட்டி கிடைக்கும். ஆட்டுக்குடல் போட்டின்னு சொல்லுவாங்க இதை. ஃப்ரெண்ட்ஸ், போட்டி கட் பண்ணி கொடுக்க சொல்லும் போது ஷாப்பில் நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணின்னு வந்து இது மாதிரி கையில் பிசைஞ்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் வாட்டர்லேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ 3வது தடவை வந்து நீங்கள் கல்லுப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம். கல்லுப்பு வந்து ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கல்லுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கழுவணும். அப்போ தான் வந்து அது ஆன்டிபாக்டீரியல் நல்லா க்ளீன் பண்ணோம் சூப்பராக. மஞ்சத்தூள் ஆன்டிபாக்டீரியல். மஞ்சத்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் போடுங்க. நான் ஒரு ஃபுல் போட்டிக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா தண்ணி ஊற்றாத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூளையும் கல்லுப்பையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதில் இருக்கிற கவுச்சி பாக்டீரியா எல்லாமே போயிடும். கிருமிங்க எதனா இருந்ததுன்னா மஞ்சத்தூள் உப்பு வந்து கிளியர் பண்ணிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து கொத்துக்கறி மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இது மாதிரி கத்தியில் பட்டுன்னு வெட்டி கொடுத்துருவாங்க. பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வேக வச்ச பிறகு சின்ன கத்திரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸு. குக்கிங்க்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ 3வது அலசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அலசுக்கும் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கையில் பிசைஞ்சு விடணும். இப்போ மஞ்சத்தூள் உப்பு அலசலை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் வச்சு கழுவுறீங்கன்னா அப்படியே அரிசி வடிக்கிற மாதிரி கை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விடலாம். அதில் இருக்கிற மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் வெளியே வரணும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெலாம் ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு தடவை அலச போகிறோம். இப்போ குழாவை திறந்து தண்ணி ரன்னிங் வாட்டர்லேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க 2 கையில். ஃப்ரெண்ட்ஸ், 4வது தடவை நீங்கள் அலசும் போது எதனா லைட்டாக ஸ்மெல் இருந்ததுன்னா நீங்கள் 5வது தடவை கூட அலசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 தடவைக்கு மேலே அலசாதீங்க. அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அப்புறம் ரொம்ப அலசக்கூடாது. மேக்ஸிமம் 5 தடவை அலசலாம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டுக்குடலில் செய்கிற உணவு வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையும் நல்லாக்கும். அல்சர், வயிற்று புண்ணு, தொண்டையில் இருக்கிற புண்ணுங்க, அப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிங்க எல்லாத்தையும் நல்லாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் மாதத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக இந்த உணவை எடுத்துக்குங்க. ருசியாகவும் இருக்கும். அதனால் க்ளீனிங் இதே மாதிரி நீங்கள் வாங்கி செஞ்சு உங்கள் வீட்லேயும் சூப்பராக எல்லா டிஷ்ஷையும் செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் தடவை இப்போ 5வது தடவை அலசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ அந்த மஞ்சத்தூள்லாம் வெளியே வருது தண்ணிலாம். இப்போ லாஸ்ட் தடவை ட்ரைன் பண்ணிக்கலாம்.
நீங்கள் மட்டன் ஷாப்பில் வாங்கும் போது முழு போட்டி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. ரஃபாக கொஞ்சம் வெட்டி கொடுத்துருப்பான்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொத்து கறி மாதிரி அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே துண்டு துண்டாக பெரிய பெரிய துண்டாக வெட்டி கொடுத்துருவாங்க. வாங்கின்னு வந்து இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணிக்கலாம் வீட்லேயே. 15 விசில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சிசரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது. தண்ணி இது மாதிரி க்ளீனாக வந்த பிறகு அலசறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போட்டி ஈஸியான முறையில் உங்கள் வீட்டிலே க்ளீன் பண்ணி டேஸ்ட்டான ஃபுட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற போட்டி குழம்பு வீடியோவையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டி க்ளீனிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.